ஹாய், வெல்கம் டு மை சேனல். ராகவ் வெயிட் லாஸ் 30-day சேலஞ்சில் இன்றைக்கி 12வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது 60 கிலோ 600 கிராம் இருக்கார். இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் காலையில் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் வந்து சாக்லேட் மில்க் எடுத்துக்கிட்டாரு. காலையில் 9 மணி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ராகவாவுக்கு மார்கண்டம் சூப் கொடுத்துருந்தேன். வெஜிடபிள் சூப்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் சூப் எப்படி குடிப்பானோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டான். ஒரு 11 மணி டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பும் மசால் வடையும் பண்ணியிருந்தேன். அதுதான் மதியம் அவர் எடுத்துக்கிட்டாரு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் பசிக்கலை அப்படின்னதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஒரு 6:45 மணி இருக்க மாதிரி அருணி தோசை சுட்டு குழம்பு வச்சுருக்காங்க. அதுதான் இன்றைக்கி அவர் வந்து நைட்டு வந்து டின்னருக்கு எடுத்திருக்காரு. இன்னிய வெயிட் லாஸாக அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ராகவாவுக்கு 5லேருந்து 5:30 மணி வரைக்கும் அவங்க அக்கா தான் டியூஷன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் பண்ணும்பொழுது அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஒரு 2 months ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேப்பாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவரால் பிக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து ஒரு 1/2 hour மட்டும் ஹரிணி வந்து ராகவாவுக்கு டியூஷன் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இன்னிலேருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதை கேட்ட உடனே ராகவாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னது டெய்லி படிக்கணுமா? லீவு தானம்மா, இப்போ என்னம்மா படிக்கிறது? என் புக்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குமே அப்படின்னாரு. இல்லை தம்பி, நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போகிறதுக்கு கொஞ்சம் இது மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உடனே ஓகே அப்படின்னு வேண்டாம் வெறுப்பாக சொல்லியிருக்காரு. ஹரிணியும் பார்த்திங்கன்னா இல்லைம்மா, இவன் நான் சொன்னால் கேட்க மாட்டான், உட்காந்து படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், உனக்கு டீச்சர் ஆகணும்னு தானே ஆசை, இப்போ உன்னோட முதல் ஸ்டூடெண்ட் உன் தம்பின்னு நினச்சி சொல்லிக் கொடு. அதுக்கப்புறமா நீ டீச்சர் ஆகும்போது எல்லா பசங்களுக்கும் எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்றது அந்த ஸ்கில் உனக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு உடனே ஓகே சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றத உங்களுக்கு நாளைக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ராகவ், இன்னைக்கு உங்களோட டயட்டோட எத்தனாவது நாள்? 12வது நாள். உங்களுக்கு லீவ் விட்டாச்சு, ஜாலியா? நம்ம 2 நாளாக வீடியோவே எடுக்கல உங்களை வச்சு. இன்னைக்கு மார்னிங் வந்து எழுந்த உடனே சாக்லேட் மில்க் குடிச்சிங்க. அதுக்கப்புறம் அம்மா காலையில் ஒரு சூப் வச்சு கொடுத்தேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுல்ல? உங்களுக்கு சூப்பில் எந்தெந்த சூப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தெரியாதா? நான் உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் சூப் வச்சு கொடுத்துருக்கேன். கேரட் சூப் வச்சு கொடுத்துருக்கேன், காளான் சூப் வச்சு கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச சூப் எது? காளான் சூப்பு. ஓ, அந்த டேஸ்ட்டுக்காக. ஓகே. இனிய சூப்பு நல்லா இருந்துச்சா? மதியம் வடை சாப்பிட்டீங்களே, எப்படி இருந்தது? 2 வடை செஞ்சு கொடுத்தேன். ஒன்று வந்து மசால் வடை, ஒன்று வந்து மெது வடை. 2த்துல எது நல்லா இருந்தது? மெது வடை. உண்டை குழம்பு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இன்றைக்கி அம்மா வந்து கிர்னி பழம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குற கிர்னி பழம், சரியா? கிட்னி பழம் இல்லடா, கிர்னி பழம். கிருமி இல்லைப்பா, கிர்னி. நீ கிட்னின்ற கிருமின்ற நீயே புதுசாக ஒரு பேர் வச்சுட போல இருக்கே. அது ரொம்ப நல்லா இருக்கும். அது நாளைக்கு உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு பண்ணி கொடுக்குறேன், சரியா? மார்னிங் அதை எடுத்துக்கிறீங்களா? பழமாக சாப்பிடுவேன்னா ஜூஸாக போட்டு தரேன். நல்லாயிருக்கும். நல்லா இருக்குமே. நாளைக்கு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. அப்புறம் நைட் அக்கா தோசை சுட்டு கொடுத்தாளா? என்ன ஊற்றின்னு சாப்பிட்டீங்க? குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு யூனிஃபார்ம் மாறிடுச்சு. இன்னைக்கு போய் யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்டிச் பண்ணிடுறேன், சரியா? என்ன தூக்கம் நல்லா வருதா? இல்லையே. நடுவில் ஒரு 2 நாள் எக்ஸாம் இருந்ததுனால எக்ஸாம் இருக்குன்னு நீங்கள் இப்போ இந்த 2 நாள் எக்ஸாமும் போயிடுச்சு. இனிமேல் ஜூன் 9 வரைக்கும் ஜாலியாக உங்கள் லீவை என்ஜாய் பண்ண போகிறீங்கல்ல? அக்கா கூட ஜாலியாக விளையாண்டிங்களா? சரி, ஓகே. இந்த லீவில் எதாவது செஞ்சு அதான் அம்மா எதாவது செஞ்சு தரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதாவது ஆசைப்பட்டு எதாவது பொருள் கேட்குறீங்களா? எதாவது கேளுங்களே. சிக்கன் சிந்தாமணி. அதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதா? காளான். அப்புறம் நீங்கள் வீட்டில் செய்கிற காளான். நான் வீட்டில் ஓ சரி, நான் வீட்டில் செய்கிற காளான். சூப்பு. அப்புறம் வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் கிடையாது. வீட்டில் செய்கிற ஓ, வீட்டில் செஞ்சாலும் அது சிப்ஸ் தானேப்பா. அது வேண்டாம். அம்மா உங்களுக்கு நாளைக்கு பட்டாணி மசாலா செஞ்சு தரட்டுமா? மேலே வந்து கார்ன் சிப்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி செஞ்சு தட்டுமா? சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த காளான் சொல்கிறீங்க? காளான் இல்லை, இது வந்து பட்டாணி கிரேவி மாதிரி பண்ணி தரேன் உங்களுக்கு. காளான் மாதிரி தான் இருக்கா? அப்படியா? சரி, ஓகே. அது நாளைக்கு பண்ணி தட்டுமா?
ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? ஆ சொல்லுங்கள், வீடியோ கம்ப்ளீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆ பெல் ஐக்கான் ஹிட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.